ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு மாங்காவும் பச்சை மிளகாயும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஊறுகாய் ஒன்று செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவு வெந்தயமும் அரை தேக்கரண்டி அளவு கடுகும் சேர்த்து ஒரு சின்ன பெருங்காயம் வச்சு அந்த மூண்டையும் நான் வறுக்கிறேன் பொடி செய்கிறதுக்கு. அந்த மூண்டும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடனே நான் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 மேசக்கரண்டியில் நல்லெண்ணெய் அதே பாத்திரத்தில் சேர்த்து அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஒரு மாங்காவை நான் நல்லா வெட்டி நல்லா துடைச்சி கொஞ்சம் வெயில வச்சு எடுத்துருக்கிறேன் தண்ணி இல்லாமல். அந்த மாங்காவை இதுக்குள்ளே சேர்க்குறேன். பச்சை மிளகாவும் ஒரு 10-15 பச்சை மிளகாவும் எடுத்து அதை வயிற்று நடு பக்கத்தில் அதை ஒரு கீறல் கீறிட்டு அதையும் நான் இதில் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெயில் நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். காரம் பச்சை மிளகாயில் இருக்கும், அதனால் நாங்கள் காரம் மிச்சம் சேர்க்கக்கூடாது. நான் இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன். இப்போ கலர் கொடுக்கறதுக்காண்டி நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல, காஷ்மீர் மிளகாய் மட்டும்னாலும் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த எண்ணெயில் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் வதக்குறபடியாக அந்த காரம் எடுபட்டுரும். காரம் சாப்பிடும்போது தெரியாது. இப்போ இது சின்ன சின்ன இதுகள் நாங்கள் சமைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் செய்து நாங்கள் பொட்டலில் போட்டு வச்சா எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும். இப்போ இதுக்கு மஞ்சள் சேர்க்குறேன். கொஞ்சம் மஞ்சள் கட்டாயம் சேர்க்கணும். அந்த பொடி பண்ணி வச்ச வெந்தயமும் கடுகும் அதையும் சேர்த்து இதுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணும். நாங்கள் எப்படியுமே ஊறுகாய்க்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்ப்போம். அதனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக சேர்த்துட்டு இது நல்லா ஆற விடணும். நல்லா ஆற விட்டு நாங்கள் ஒரு பாட்டில் கிளாஸில் போட்டு வச்சா எங்களுக்கு சாப்பிடும்போது ஒன்றுமே இல்லாமல் சைட் டிஷ் இல்லாமல் இருக்கும், பழைய கறி மட்டும் இருக்கும். அந்த நேரத்தில் இதில் 2 மாங்காவும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சு நாங்கள் சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இது ஒரு அவசரத்துக்கு கை கொடுக்கும். இது சின்ன சின்ன ரெசிபிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுவேன். போட்டு பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.